ஒருத்தன் ஆசையா நாய் ஒன்ன வளர்த்தான். ரொம்ப விசுவாசமான நாய். அது ஏதோ குடும்ப கஷ்டம், நாய பிணை வைக்க வேண்டியதாகி போச்சு. பிணை காசு கொடுத்த வியாபாரி கேட்டாரு, நாயை என்கிட்ட விட்டுட்டு போறியே, திரும்ப அது உங்ககிட்ட வந்துடாத, ஓடி வந்துடாத. அப்படியெல்லாம் வராது சாரு அப்படின்னு சொல்லிட்டு நாயை பார்த்து கண்ணாலேயே ஜாடை காட்டி கெஞ்சினா. அதுவும் அத சோகமா புரிஞ்சுக்கிடுச்சு. அந்த வியாபாரி கிட்ட விசுவாசமா நடந்துக்கிடுச்சு. பெருசா அதுக்கு ஒண்ணு வேலை இல்லதான், இருந்தாலும் அதுக்கு சோறு வச்சு நல்லாவே பாத்துக்கிட்டான். ஒரு நாள் பாதி ராத்திரியில வியாபாரி இல்லாத நேரமா பார்த்து திருடன் ஒருத்தன் கடைக்குள்ள பூந்துட்டான். விவரமா கண்டுபிடிச்ச நாயி அவனை கடிச்சு கொதறி துரத்தி விட்டுட்டு பொருளை எல்லாம் காப்பாத்திடுச்சு. இத பார்த்த வியாபாரி அந்த நாய் மேல அன்பு அதிகமாகி போய், நீ உன்னோட எஜமானன்ட்டே போ, சந்தோஷமாயிரு, நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிணை பத்திரத்தை அந்த நாய் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டான். விடுதலை பத்திரத்தை அதோட கழுத்துல கட்டி அனுப்பிச்சு வச்சுட்டான். உடனே ஆசையா எஜமானனை பார்க்க கிளம்பி போச்சு, செமையா வாழ ஆட்டிக்கிட்டு. அந்த எஜமானனோ நல்ல கை நிறைய சம்பாரிச்சு இந்த பிணை தொகையை திருப்பி தர்றதுக்கு, நாயை மீக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல வந்துகிட்டு இருந்தான். இப்படி எதிர்த்தாப்புல வந்த நாய் வாழை ஆட்டிக்கிட்டே ஓடி போய் அவன்கிட்ட நிக்க, நாயை பார்த்த உடனே செம கடுப்பாயிட்டான். ஏ நாயே, நான் உனக்கு என்ன சொன்னேன்? அந்த வியாபாரி கிட்ட நீ விசுவாசமா இருக்கணும்னு சொன்னா இல்லையா? இப்படி துரோகம் பண்ணிட்டு வந்து தப்பிச்சிட்டு வர்றையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல கிடந்த கம்பியை எடுத்து நாயை ஒரே அடி. நாய் பரிதாபமா செத்து போச்சு. அதுக்கு அப்புறம் தான் கழுத்துல கிடந்த விடுதலை பத்திரத்தை பார்த்து படிச்சு புட்டு அழுன்னு அழுதானா அந்த எடுபட்ட நாய். தவறான முடிவுகள் சரியான பாடங்களின் முன்னோட்டங்கள். எந்த முடிவை எடுத்தாலும் தெளிந்து தேர்ந்தெடுக்கும் மூளையிடம் கேள். ஏனென்றால் மனசுக்கு ஆசைப்பட மட்டுமே தெரியும். கோபத்தில் முடிவெடுக்காதே, மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே, அழுகையில் எவரையும் நம்பாதே. சிறப்பு.